இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். அவங்க நம்ம மேன் பவர் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வருவாங்க. அது வரைக்கும் அங்கே நிற்கவங்களாம் வெயில சாகணும். வேற ஆப்ஷன் இல்லை. அதாவது இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம்ன்றது இப்போ கான்ட்ரவர்சியில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதில் டிவிகே சைடு பண்ண மிஸ்டேக் என்ன வச்சாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் 12 மணி டைம் சொல்லிட்டு ஈவினிங் 7:30க்கு வந்தீங்க அப்படின்றதான் கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, பெண்களெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், காலையில் சாப்பிடலனாலே மயங்கி விழுந்துருவாங்க. அவங்க 12 மணிலேருந்து அந்த கூட்டத்தில் வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும்? அப்போ அவங்க வெயிலில் நின்று சாகணுமான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அது வரைக்கும் அங்கே நிற்கவங்களாம் வெயில சாகணும். வேற ஆப்ஷன் இல்லை. இங்கே அதாவது அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு 41 பேர் சாகுறது வேற ஆப்ஷன் இல்லையா? பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஒரு மோசமான மைண்ட் செட்டுன்னு. இவர் யார் தெரியுமா? வந்து ஆக்சுவலா ஹைகோர்ட்டுடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருக்கேன். இவரோட முக்கிய நோக்கம் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மெயின் காஸ் என்ன அப்படின்னா, பப்ளிக்கு வழக்கறிஞருக்கு ஃபெட்டர்னிட்டிக்கு நல்லது செய்யணுன்றது எங்களுடைய பொதுவான இது. பொதுமக்களுக்கு நல்லது செய்ததான் எங்கள் நோக்கம்னு சொல்கிறாப்புல. ஆனால் இவரோட கருத்து அரசியல் தலைவர்கள் லேட்டாக தான் வருவாங்க, அதுக்காக சில உயிர்கள் வந்து போகிறதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படின்றாப்புல. உங்களை சுற்றி எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கன்றத தெரிஞ்சு நடந்துக்கங்க மக்களே. இன்னும் கேட்காம ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து ஃபயர் விட்டுக்கிட்டு உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறு இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ரீல்ஸ் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தை மட்டும் உறிஞ்சிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கங்க. பாய்.